கதைனா ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பள்ளிக்கூடம். குழந்தைகளை மிகவும் நெருங்கி அவங்களோட உலகத்துக்கே போகணும். அப்பதான் அவங்களோட பேச்சு நடை, உடல் மொழி இது எல்லாத்தையும் உள்வாங்கினாதான் ஒரு கதையை எழுத முடியும். இந்த பையன் சொல்றான், இருங்கக்கா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா கதைகள்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குழந்தைகள் கதைகள்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் கதைகள் எழுதுறதுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. குழந்தைகளை மிகவும் நெருங்கி அவங்களோட உலகத்துக்கே போகணும். அப்பதான் அவங்களோட பேச்சு நடை, உடல் மொழி இது எல்லாத்தையும் உள்வாங்கினாதான் ஒரு கதையை எழுத முடியும். மகேஸ்வரி அக்காவுக்கு ஆசிரியர் பணிங்கிறதுனால இது கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். மகேஸ்வரி அக்கா எழுதிய இந்த சிறுகதை தொகுப்புல இருக்கிற எல்லா கதைகளுமே மிக அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு கதைகளிலுமே ஒரு சிந்தனையை தூண்டும் விதமாக கதைகளோட முடிவுல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கதைனா முதல் நண்பன். தாத்தா பாட்டி கதை, அம்மா தாலாட்டுடன் சொல்லும் கதை இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட அடிப்படை. கதைனா ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பள்ளிக்கூடம். அதுல நம்ம நிறைய கத்துக்கலாம். அக்காவோட ஒரு கதையில மரம் நட்டாதான் மழை பெற முடியுங்கிற ஒரு செய்தியை தராங்க. இன்னொரு கதையில ஒரு சின்ன பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப வழியில ஒரு நாய் படுத்துட்டு இருக்கு. அந்த நாய இவன் சாதாரணமா தான் பாக்குறான். ஆனா அந்த நாய் அவனை டெரரா பாக்குது. எடுத்தா பாருங்க ஓட்டம். போய் கடையில தான் நிக்கிறான். கடையில நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்கார அக்கா கேக்குறாங்க, என்னப்பா தம்பி வேணும்னு. இந்த பையன் சொல்றான், இருங்கக்கா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கடைக்கார அக்கா சொல்றாங்க, அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லையப்பா அப்படின்னு சொல்றாங்க. நகைச்சுவையாகவும் சமயோசித பதிலாகவும் உள்ளது. அக்கா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி நகைச்சுவையான கதைகளை அதிகமா எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளோட முகத்துல சிரிப்பையே காணும். காரணம், காலையில 7 மணிக்கு எழுந்திருச்சு உணவு கொடுத்து பள்ளிக்கு கிளம்பிடுறாங்க. மாலை 5 மணிக்கு தான் வராங்க. வந்த உடனேயும் ஒரு சில பெற்றோர்கள் அவங்கள தயார் பண்ணி மாலை நேர டியூஷன் வகுப்புகளுக்கு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட விளையாட விடுறதில்லை. அப்புறம் எப்படிங்க அவங்களோட முகத்துல மகிழ்ச்சி இருக்கும்? இது மாதிரி சுழற்சியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதை கேட்டா என் பையன் 100 வாங்கணும் அதுக்கு தானே சொல்றாங்க. தேர்வு மதிப்பெண் முதலிடம், தேர்வு மதிப்பெண் முதலிடம், இதை நோக்கியே ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேக்குறேன், எல்லாரும் முதலிடம் வாங்கணும்னு நினைச்சா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் எல்லாம் யாரு வாங்குறது? குழந்தை கதை என்பது ஒரு குட்டி விதை மாதிரி. அந்த சின்ன வயசுல மனசுல விதைச்சா பெரியவங்கானதும் அதுவே மரமா நல்லா வளர்ந்து நிற்கும். குழந்தை கதை எழுத்தாளர்கள் வெறும் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையோட மனசை வடிவமைக்கிற சிற்பிகள். பெரிய பெரிய ஜாம்பவன்களாகிய அளவள்ளியப்பா, ஜி நாகராஜன், வள்ளி